श्रीमान् वेङ्कटनाथार्य कवितार्किककेसरी वेदान्ताचार्यवर्यो मे सन्निधत्तां सदा कृति. अभिषेक पद्धति श्लोकं 204. तव विधिवत् उपात्ते सार्वभौमाभिषेके भरतसमयविद्भिर्पादुके मन्त्रिमुख्यैः त्वतवति निजकर्मस्थायिनीनां प्रजानां प्रथमयुगविशेषा प्रादुरासन् विचित्राः. பதபதார்த்தம் பாதுகே வாராய் பாதுகையே, பரதருடைய சமயவித்பிகி ஏற்பாட்டை அடைந்திருக்கின்ற மந்திரி முக்கியைகி உயர்ந்த மந்திரிகளாலே தவ உனக்கு சார்வபௌம மகாராஜாக்களுக்கு பண்ணுகிறதாயிருக்கின்ற அபிஷேகே பட்டாபிஷேகமானது விதிவத்து சாஸ்திரப்படி உபாத்தே பண்ணப்பட்ட போது த்வதவதி உன்வரைக்கும் இருக்கின்ற நிஜ தங்களுடைய கர்ம காரியங்களிலே ஸ்தாயினீனாம் இரா நிற்கின்ற பிரஜானாம் ஜனங்களுக்கு விசித்ராகா ஆச்சரியங்களாகியிருக்கின்ற பிரதம யுக விசேஷாக உயர்ந்த கிருதயுகங்கள் பிராதுராசன் உண்டாயின அப்படின்னு சாய்க்கிறார். இது ரொம்ப ஒரு அருமையான ஸ்லோகம். அதாவது ராமன் இப்போ நாடாள வரல அப்படின்னு சொன்ன உடனே பரதனானவர் சரி பாதுகையை கொடு அப்படின்னு வாங்கிட்டு வந்திருக்காருன்னா பாதுகை எவ்வளோ வசத்தின்னு அந்த ஜனங்களுக்கு புரிஞ்சிருது. ஜனங்களுக்கு அந்த ஜனங்கள்னா அது அவரோட சபையில் இருக்கக்கூடிய மந்திரிகள் எல்லாருக்குமே கூட, மந்திரிகள் மக்கள் எல்லாருக்குமே அவளுக்கு பாதுகையோட இம்பார்ட்டன்ஸ் என்னன்னு தெரிஞ்சிருது. அவளோட வர்ணாசிரம தர்மத்தை கரெக்டாக கடைப்பிடிச்சு தங்களோட கர்மாக்களை அதாவது வேலைகளை குறைவர செஞ்சு அதோட பலனை எல்லாம் ராமார்ப்பணம்னு சொல்லாமல் பாதுகையுடன் அதாவது பாதுகைக்கிட்ட பரதனுக்கு எவ்வளோ விஸ்வாசம்ன்றதை பார்த்துட்டு ராம பாதுகார்ப்பணம்னு சொல்லி சமர்ப்பிச்சாலும். ஏன்னா நம்ம ஏற்கனவே பார்த்துருக்கோம், அயோத்தி மக்கள் எல்லாரும் ரொம்ப ஞானம் உடையவாள்னு கம்பரோட வாக்காக நம்ம அதை பார்த்துருக்கோம். இப்படி எல்லா பலன்களையும் பாதுகைக்கு அர்ப்பணித்து அதனால் அதோட பலன் எல்லாத்தையுமே பாதுகையை சேர்ந்ததுன்ற அந்த சிந்தனையோடு அவள்லாம் இருந்ததுனால இந்த திரேதாயுகமானது கிருத்தயுகத்துக்கு சமானமாக ஆயிடுத்து அப்படிங்கிறார். அதுவும் சாதாரண கிருத்தயுகம் இல்லை, உயர்ந்த கிருத்தயுகம், பிரதம யுக விசேஷாக உயர்ந்த கிருத்தயுகமாச்சு அப்படின்னு சாய்க்கிறார். அதாவது 4 யுகத்திலேயே ரொம்ப வசத்தியான யுகம்னா கிருத்தயுகம்தான். ஏன்னா அங்கே இந்த ஆத்தியாத்மிகம் ஆதி தெய்வீகம் ஆதி பௌத்திகம்னு சொல்கிற எந்த கஷ்டமுமே அதில் கிடையாதான் கிருத்தயுகத்தில். அப்படி இருந்து தான் பாதுகா ராஜ்யம் கிருத்தயுகத்துக்கு சமானமாக இருந்தது பாதுகா ராஜ்யம் அப்படிங்கிறார். இதே சுவாமி ரகுவீரகத்தியத்தில் வரும்போது ராமனோட ராஜ்யம் எப்படி இருந்ததுன்னு சொல்லும்போது திரேதாயுக பிரவர்த்தித கார்த்தயுக விருத்தாந்தான்னு சொல்லுவார். திரேதாயுகமானது கிருத்தயுகமாச்சு அப்படின்னு. அந்த சிறப்பு பாதுகையோட ராஜ்யத்துக்கும் உண்டுங்கிறதுனால சுவாமி இங்கே எடுத்திருக்காரு இந்த ஸ்லோகத்தில். இப்போ இந்த ஸ்லோகத்துக்கான வியாக்கியானத்தை உத்தமூர் சுவாமி சாய்க்கும்போது இதுக்கு இன்னும் ஒரு ஆடட் வேல்யூ கொடுக்குறார். என்னென்னா, பாகவதர்கள் தான் பெருமாளோட பாதுகை அப்படின்றத தெரிஞ்சுண்டு, அதாவது பெருமாளோட பிரீத்திக்குரியவா பெருமாளோட திருவடியில் இருப்பா. ஆக பாகவதாளாக இருக்கிறவாள்லாம் தான் பெருமாளோட பாதுகைகள்னு தெரிஞ்சுன்றதுனால அந்த பாதுகையோட பிரபாவத்தை புரிஞ்சுண்ட மக்கள் பரதன் அந்த மக்கள்கிட்ட அந்த பாதுகையை கொண்டு சேர்த்த பரதனுக்கும் அவளோட மந்திரிகள் அந்த பரிவாரங்களுக்கும் சேர்த்து பொலிகன்னு மக்கள் வாழ்த்து சொன்னா அப்படின்னு உத்தமூர் சுவாமி எடுக்கிறார். ஏன்னா இதை தெரிஞ்சுண்டு, அதாவது பெருமாளோட பாகவதர்கள் தான் ஒஸ்தின்னு தெரிஞ்சுண்டு பாதுகாப்பணம்னு பண்ணினதுனால தான் இந்த திரேதாயுகமானது கிருத்தயுகத்துக்கு சமானமாச்சு அப்படிங்கிறத அவரும் எடுத்திருக்க. இப்போ என்னென்னா அது மட்டும் இல்லாமல் இந்த ஸ்ரீ வைஷ்ணவ சம்ருத்திக்கான ஒரு பக்த பரம்பரை, அதாவது பெருமாள் கூட முக்கியம் இல்லை, பெருமாளோட அடியவர்கள் தான் முக்கியம், பாகவதர்கள் தான் வசத்தி அப்படின்னு சொல்கிற பரம்பரை எங்கே ஆரம்பிச்சுது அப்படின்னா இவாகிட்டேருந்து அயோத்தி மக்கள்கிட்டேருந்து தான் ஆரம்பிச்சிருக்கு. பாதுக ராஜ்யம் கிருத்தயுகம் மாதிரி நடந்தது அப்படின்னு ஒரு ஸ்ட்ரெயிட் மீனிங்.
பாதுகையோட ராஜ்யம் கிருத்தயுக ராஜ்யம் மாதிரி இருந்ததுன்றது ஸ்ட்ரெயிட் மீனிங்காக இருந்தாலும் அது எதனால் அந்த மாதிரி ஆச்சு அப்படின்னு சொல்லும்போது எல்லாரும் தங்களோட கடமையை செஞ்சு பலனை எதிர்பார்க்காம அந்த செய்கிற வேலையோட மொத்த பலனையும் பாதுகாப்பணம்னு சொல்லி சமர்ப்பித்ததுனால தான் திரேதாயுகமானது கிருத்தயுகத்துக்கு சமானமாச்சு அப்படின்னு இந்த ஸ்லோகத்தில் சாய்க்கிறேன். இப்போது இதோட உட்கருத்து அப்படின்னு பார்த்தோம் அப்படின்னா, பெருமாளோட பிரீத்திக்காக ஒரு வேலை செய்கிறத காட்டிலும் பெருமாளோட திருவடியான ஆழ்வார்கள் ஆச்சாரியர்களின் பிரீத்திக்காக வேலை செய்கிறது தான் ஒஸ்தி அப்படின்றது தான் நம்மாண்டவன் வியாக்கியானம். அப்படி பண்ணால் பலன் தானாக கிடைக்கும். அதனால தான் நம்மளை யாராவது ஒருத்தர் நீங்கள் யார் அப்படின்னு கேட்டோன்னா நம்ம என்ன சொல்லுவோன்னா, நான் ராமதாசன், கிருஷ்ணதாசன் அப்படிலாம் நம்ம சொல்கிறது இல்லை. நாங்கள் ராமானுஜதாசன், தேசிகதாசன் அப்படின்னு சொல்கிறோம். பெருமாளோட தாசன்னு சொல்லிக்கிறத விட ஆழ்வார் ஆச்சாரியர்களோட தாசன், ஆழ்வார்க்கடியான் அந்த மாதிரி சொல்லிக்கிறது தான் நமக்கு ரொம்ப ஒசத்தி அப்படிங்கிறத பெரியவா நமக்கு பரம்பரையாக சொல்லி கொடுத்துருக்கா. ராமானுஜதாசன் அப்படின்னு சொல்லிக்கிறது தான் ரொம்ப வசதி, ராமதாசனை விடக்கூட அப்படின்னு. இப்போது இதுக்கு நமக்கு ரெடிலி அவைலபிள் எக்ஸாம்பிள் யார் அப்படின்னா, எப்போவுமே நமக்கு மதுரகவி ஆழ்வார் தான். பெருமாள் கூட வேண்டாம், எனக்கு ஆழ்வார் தான் முக்கியம், என்னோட ஆச்சாரியன் தான் முக்கியம் அப்படின்னு சொன்னவர் யாருன்னா மதுரகவி ஆழ்வார் தான். பாதுகையில் இருந்த அதே திரேதா யுகத்தில் இந்த மாதிரியான பெருமாளோட ஆச்சாரியன் தான் முக்கியம்னு இருந்த ஒருத்தர் யாருன்னா சபரி. சபரி மோட்சத்துக்கு போகிறதுக்கு யார் காரணம்னா ராமன் கிடையாது. ராமனுக்கு பண்ண கைங்கரியத்துக்காக அவள் மோட்சத்துக்கு போகலை, மதங்க முனிவருக்கு பண்ண கைங்கரியத்தினால தான் அவள் மோட்சத்துக்கு போகிறாள். அதனால தான் சுவாமி எடுக்கும்போது ரகுவீரகத்தியத்தில் சாய்ப்பார், சபரி மோட்ச சாட்சி பூதா அப்படின்னு. சபரி மோட்சத்துக்கு போனதுக்கு அவர் சாட்சி பூதராக தான் இருந்தாரே ஒழிஞ்சு அவர் மோட்சத்தை கொடுக்கல. ஆக ஆச்சாரியனுக்கு பண்ணுற கைங்கரியமானது நமக்கு மோட்சத்தையே வாங்கி கொடுக்கும். அது பெருமாள் கூட அது வழியில் நிற்க முடியாது அப்படிங்கிறத நமக்கு உணர்த்துகிற ஸ்லோகம் இது. அதாவது பாதுகையானவள் இந்த பெருமாளோட வசத்தின்னு தெரிஞ்சதுனால தான் கிருஷ்ணார்ப்பணம், ராமார்ப்பணம்னு சொல்கிறத விட கிருஷ்ண பாதுகார்ப்பணம், ராம பாதுகார்ப்பணம்னு நம்ம சொல்லணும்னு ஏற்கனவே நமக்கு பிரபாவ பத்ததியில் சுவாமி சொல்லி கொடுத்துருக்கார். அதோட இன்னொரு வருஷன் தான் இது. இப்போ இந்த மாதிரி மதுரகவி ஆழ்வார், சபரி இந்த மாதிரி எக்ஸாம்பிளில் நம் சுவாமியே உண்டு. பெருமாளை விட ஆச்சாரியன் தான் ஒஸ்தி அப்படின்னு நமக்கு சொல்லி கொடுக்கறது யாருன்னா நம் சுவாமி தான். பெருமாள் கைங்கரியத்தை விட பாகவத கைங்கரியம் ஒஸ்திங்கிறதுனால தான் இந்த பாதுகா சகஸ்ரத்தோட முதல் ஸ்லோகமே அவர் அப்படி அமைச்சிருப்பார். நமக்கே இப்படி சொல்லித்தரார் சுவாமின்னா, அவர் அவர்கிட்ட சாட்சாத்தாக எழுந்து கத்துண்ட குமாரவரதாச்சாருக்கு அவர் எப்படி சொல்லி கொடுத்துருப்பார். அதனால் குமாரவரதாச்சார் ஒரு அழகான விண்ணப்பம் வைக்கிறார் நம் சுவாமிக்கிட்ட. நம் சுவாமிக்கிட்ட நேராக வந்தால் நம்ம என்ன கேட்போம் அப்படின்னு நம்ம லிஸ்ட் அவுட் பண்ணி பார்த்தோன்னா, இது கேட்போமா, அது கேட்போமா, எங்களுக்காக ஒரு தடவை ஸ்ரீஸ்துதி சொல்லுங்க, இது சொல்லுங்க, அதை சொல்லுங்க, இந்த மாதிரி நம்ம என்ன கேட்போம் அப்படின்னா, அவர் அழகாக நம்ம என்ன கேட்கணும்னு சொல்லித்தரார் நமக்கு குமாரவரதாச்சார். அருள் தரும் ஆரண தேசிகனே எங்கள் தூப்புல் தேவே, வரு கவிதார்க்கிக சிம்மமே வாதியர் வாழ்வருத்தாய், இரு கையும் கூப்பி உரைக்கும் இவ்விண்ணப்பம் ஒன்று கேளாய், உருவ எனக்கருளாய் என்னும் உள்ள முன் தொண்டரையே அப்படின்னு நமக்கு சொல்லி கொடுக்குறார். நம்ம என்ன கேட்கணும், என்னும் உள்ளம் உன் தொண்டரையே. அந்த பாகவதால போற்ற அந்த குணம், அந்த அவாதான் ஒசத்தின்னு சொல்கிற அந்த குணம், அவளுக்கு கைங்கரியம் பண்ணணுன்ற சிந்தனை அது வேணும் அப்படின்னு நமக்கு சொல்லி கொடுக்குறார். நமக்கு சுவாமி மட்டும் இல்லை, சுவாமியோட திருக்குமாரரும் நமக்கு சொல்லி கொடுக்குறார் இதே விஷயத்தை தான். ஆக இந்த ஸ்லோகத்தின் மூலமாக நமக்கு உணர்த்த வர்றது என்ன அப்படின்னா, பெருமாளை விடக்கூட பெருமாளோட பாதுகையான நம்மாழ்வாராக இருக்கலாம், பாகவதர்கள் அத்தனை பேரும் அவளுக்கு பண்ணுற கைங்கரியமானது நம்ம இருக்கிறது திரேதாயுகமோ கலியுகமோ எதுவாக இருந்தாலும் கிருத்தயுகத்துக்கு சமானமாக ஆக்கும் அப்படின்னு சொல்கிற ஸ்லோகமாக சுவாமி இதை நமக்கு கொடுத்துருக்காரு. அடியே கவிதார்க்கிக சிம்மாய கல்யாண குணசாலினி ஸ்ரீமதி வெங்கடேசாய வேதாந்த குருவே நமஹா.